இந்த வீடியோவில் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்கில் மொத்தம் 5 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வேரியபிள் இஸ் அ கண்டெய்னர். அதில் வந்து நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் வந்து டேட்டாவை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், எந்தெந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணுறோம் டேட்டா ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், ப்ரோக்ராம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறன்ற கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமோட சின்டாக்ஸ், அது எப்படிலாம் எழுதணுன்ற ப்ரோக்ராமோட சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டூல்ஸ், எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்றது வந்து டூல்ஸு. ஸோ இந்த 5 கான்செப்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் நல்லா ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வேரியபிள்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, வேரியபிள் வந்து ஒரு கண்டெய்னராக வந்து ஆக்ட் பண்ணோம். அந்த வேரியபிளில் வந்து நமக்கு தேவையானதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், நேம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது யூசர்கிட்டேருந்து வாங்குகிற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அந்த வேரியபிளில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேரியபிளை வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து வேரியபிள்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இன்ட் ஏ அப்படின்னு வந்து ஒரு வேர்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஏ தான் வந்து இங்கே வந்து வேரியபிள், ஏ = 10 அப்படின்னு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கண்டெய்னர்ஸ் தானே எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம், அதே தான் இங்கே ஏன்றது வந்து வேரியபிள், அது வந்து கண்டெய்னராக ஆக்ட் ஆகுது. ஏல வந்து 10 ஸ்டோர் பண்ணிக்கிறேன், பியில் வந்து 20 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட்டு சி = a + b அப்படின்னு கொடுத்துட்டு சியை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ சியை வந்து பிரிண்ட் பண்ணால் என்ன வரும், 10 + 20 = 13 வருமா. ஸோ சி வந்து இங்கே வந்து வேரியபிள், அந்த வேரியபிள் = ஏன்ற வேரியபிளையும் பின்ற வேரியபிளையும் வந்து அது வந்து ஆட் ஆகி சியில் வந்து வருது. ஸோ இதுதான் கைஸ் வேரியபிள்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, ஆக்ட் ஆஸ் அ கண்டெய்னர். அந்த வேரியபிளில் வந்து நம்ம வந்து எதை வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லைக் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ஸ்ட்ரிங்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து வேரியபிள்ஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லைனா வந்து ப்ரோக்ராமிங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, நம்மளோட டேட்டா வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்துச்சுன்னா அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரே, ஸ்டாக்கு, கியூவு, பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ, ஹீப் அப்படின்ட்டு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த ஸோ மெனி அல்காரிதம்ஸ் இருக்குது டேட்டா ஸ்ட்ரக்சரில். உங்களுக்கு பேசிக்காக வந்து அரே, ஸ்டாக், கியூலாம் வந்து தெரிஞ்சிருந்தாலே போதும், பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு அடுத்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் ப்ரோக்ராமிங்க்கு. ஏன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எந்த ஆர்டரில் வந்து ரன் ஆகணும் அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ அதுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. சீக்வன்ஸ், செலக்ஷன் அண்ட் ரெப்பிட்டேஷன் இப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றுமே இல்லைங்க, லூப்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்ட் a = 10, b = 20 கொடுத்துறேன். ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று போட்டுக்கிறேன். இஃப் a is greater than b, print a is bigger அப்படின்னு கொடுத்துட்றேன். எல்ஸ் print b is bigger அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே இந்த கண்ட்ரோல் வச்சு தான் இந்த ப்ரோக்ராமே வந்து ரன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் b is bigger அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ புரியுதாங்க, இப்போ இதுதான் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லூப் வந்து வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்ட் a = 5 கொடுத்துக்கிறேன். ஃபார் இன்ட் i = 0, i is less than 5, i is less than a, i ++ கொடுத்துறேன். system.out.println ஸ்டார் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து 5 டைம்ஸ் வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணும்போது 5 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சின்டாக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியலனா உங்களால் எந்த கோடையுமே வந்து ரன் பண்ண முடியாது. சின்டாக்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷில் வேர்ட் ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ப்ரோக்ராமிங்கில் சின்டாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சின்டாக்ஸ் வந்து தப்பாக போச்சுனாலே ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது, நிறைய எரர்ஸ் வரும். ஸோ சின்டாக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஒரு சின்ன சின்டாக்ஸ் எரர் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். என்ன அவுட்புட்டில் காமிக்குது, எரர் என்ன காமிக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து நான் வந்து system.out.println வந்து கோலன் விட்டுட்டேன். அந்த கோலன் இங்கே காமிக்குதா, கோலன் எக்ஸ்பெக்டட். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ப்ரோக்ராமிங். ஸோ இன்னொரு சின்டாக்ஸ் மிஸ்டேக்கும் நான் வந்து பண்ணிவிட்டு அது என்ன அப்படின்றது என்ன காமிக்குது அப்படின்றத வந்து இங்கே காமிக்கிறேன். ஸோ இன்ட் a = 5 கொடுத்து கோலன் கொடுத்தேன்னா, கோலன் எடுத்துகிட்டு செமிகோலன் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு கோலன் வந்து கொடுக்குறேன். கோலன் கொடுத்தா எப்படி அவுட்புட்டில் எரர் காமிக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எரர் எக்ஸ்பெக்டட்னு வந்து பார்த்திங்களா. ஸோ சின்டாக்ஸ் இல்லாமல் நம்மளால் வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து முடிக்க முடியாது. ஸோ சின்டாக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா டூல்ஸ், எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா, ஸோ நியூமரஸ் டூல்ஸ் வந்துருச்சுங்க. இப்போ வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குது, விஷுவல் ஸ்டுடியோ இருக்குது, நோட்பேட்++ இருக்குது, நோட்பேட்லேயும் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்லிப்ஸ் இருக்குது. எக்லிப்ஸ் வந்து ஜாவாக்கு, MySQL வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ்க்கு, அண்ட் தென் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா HTML
HTML யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தாம் இருக்குது, பைத்தாமில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் எடிட்டர்ஸ் நிறையா இருக்குது, ஸோ அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க டூல்ஸு. இந்த வீடியோவில் நம்ம வந்து வேரியபிள்ஸ் பார்த்துருக்கோம், அண்ட் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், அண்ட் தென் சின்டாக்ஸ், அண்ட் தென் டூல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுதாங்க எண்ட் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.